திருநீற்று பச்சலை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பர்பா எஃபெக்டிவாக ஒர்க் ஆகிற ஒரு லீஃப் அப்படின்னா கண்டிப்பாக இந்த திருநீற்று பச்சலை தாங்க. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, முகத்தில் உங்களுக்கு முகப்பொரு அதிகமாக வந்துருச்சு, அதனால் கரும்புள்ளி கரு வளையம்லாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த திருநீற்று பச்சலையை நீங்கள் பேக்காக போட்டிங்கன்னா உங்களுக்கு வித்தின் 2 டேஸில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குங்க. அண்ட் இதனுடைய விதைகள் தான் சப்ஜா விதை. நிறைய பேருக்கு தெரியுமான்றதே தெரியல. நம்ம கடைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா ஜூஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஒயிட் கலரில் குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும். அதுதாங்க இந்த சப்ஜா விதை. உடலோட சூட்டை தணிக்கிறதுக்கு இந்த சப்ஜா சீட் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக ஒரு கிளாஸ் தண்ணியில் இந்த சீட்ஸை போட்டுட்டோன்னா ஐஸ் வாட்டர் மாதிரி நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இந்த வாட்டரை நம்ம குடிக்கிறதுனால நம்மளுடைய பாடியில் இருக்க ஹீட்டை நல்லாவே ரெடியூஸ் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் வந்து திருநீற்று பச்சலை ஒரு செடியை நீங்கள் வச்சிங்கனாவே பக்கம் பக்கம் நிறைய செடி வந்துடுங்க. ஸ்கின் கேருக்கு, ஹேர் கேருக்கு, ஹெல்த் கேருக்கு 3க்கும் இந்த லீவ்ஸும்